என்ன கையில் ரொம்ப நேரமா நிக்கிறீங்க? ஆட்டோ வரலையா? இல்ல, வண்டி கொஞ்சம் ரிப்பேரு, அதான் வேற வண்டிக்காக வெயிட் பண்றேன். என்ன கையில் இப்படி சொல்லிட்டீங்க? டிராஃபிக் டைம் வேற, ரஷ் ஹவர் வேற, உங்க வீடு ரொம்ப தூரம். இதுக்கு மேலே நீங்கள் ஆட்டோக்கு வெயிட் பண்ணி எப்படிங்க? இட்ஸ் ஓகே தேவ், நான் பாத்துக்கிறேன். அதுக்கு சொல்ல வரலங்க. அந்த வழியாக தான் நானும் போகிறேன். உங்கள் வீட்டில் இல்லைனாலும் போகிற வழியில் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுறேன். பஸ் தான் இங்கேயே வருமே தேவ். ஐயோ நீங்கள் வேற, இங்கே வர பஸ் எல்லாம் கூட்டமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் 1 hour நின்றுட்டே போகணும். இங்கேருந்து டிப்போ 10 நிமிஷம் தாங்க. அங்கே மட்டும் நீங்கள் போய் பஸ் ஏறிட்டீங்கன்னு வைங்க, பஸ் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் கண்ணை மூட வேண்டியது தான். கண்ணை திறந்து பார்த்தா உங்கள் வீடு. சும்மா வாங்க கையல், நான் ட்ராப் பண்ணிடுறேன். டேய் சாரதி, அவ வேற சிரிக்கிறாடா. என்னடா நடக்குது அங்க? ஒருவேளை ஏறிடுவாளோ? அவ மட்டும் பைக்ல ஏறிட்டா உன் காதல் கொடிய இறக்கிட வேண்டியதான். டிப்போ இங்கேருந்து பக்கம் தானே? ரொம்ப பக்கங்க, பைக்கில் போனால் 20 minutes தான். இப்பதான் 10 நிமிஷம் சொன்னீங்க. அது டிராஃபிக்கில் நின்று ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம். வேகமாக சொல்லக்கூடாதுன்னு போர்டு வேற போட்டிருக்காங்க இல்லையா, அதான். ஏங்க, சிரிக்கிற நேரத்தில் வண்டியில் ஏறி இருந்தால் நம்ம நேரம் பாதி தூரம் போயிருக்கலாம். இல்ல தேவ், எனக்கு டிப்போ எங்க இருக்குன்னு தெரியாது, அதான் கேட்டேன். இன்னும் 2 minutesல தான் இங்க நிறைய ஆட்டோ வருமே. உங்களுக்கு எதுக்கு சிரமம் தேவ், நான் போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. பாய். பரவாயில்லையே, நீ வேணா மாதிரி ஏறாமலே போயிட்டா. சரி வாடா. ஹாய் மின்சார கண்ணா. அவ மட்டும் இல்ல, உன் காதலும் சேர்ந்து பறந்து போச்சு. நீயும் நானும் தான் சேரணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது செல்லம். ஏய், என்ன வெறுப்பேத்திரியா? டேய் கரடி பொம்மை, நிஜமான லவ் வேண்டுதல் மாதிரி தானாவே நடக்கும். உன் ஒன் சைடு லவ் எல்லாம் அப்பப்ப மழை பெய்யற மேகம் மாதிரி வரும், ஆனா நிலைக்காது, கலைஞ்சு போயிடும். நீ எனக்கு தான், நான் உனக்கு தான், இதை யாராலையும் மாத்த முடியாது. உன்னால முடிஞ்சா நீ ட்ரை பண்ணிக்கோ. வட்டா என் டெடி பியர் குட்டி. ஏய் பொடி. சிப்பா. சூப்பர் மச்சி, நீ கவலைப்படாதடா. உனக்கெல்லாம் லவ்வும் வராது, ஒரு இழவும் வராது. எப்படியும் நாசமா போ. ஆட்டோ தொலைஞ்சு போன மாதிரி நீ எங்கேயாவது தொலைஞ்சு போய் தொலை. என் பொண்ணுக்காவது வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். கையில நீயாச்சும் புரிஞ்சுக்கோ. உன்னை பத்தின உண்மையெல்லாம் எவனோ ஒருத்தர் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. எப்போ நீ என்கிட்ட பொய் மேல பொய் சொன்னியோ அப்பவே நீ என் மனசை சுக்குநூறா உடைச்சிட்ட. இனிமே என்கிட்ட பேசாத, என் முகத்துல முழிக்காத, போ இங்கேருந்து. மாப்ள, என்னடி இவன் தெரி விஜய் மாதிரி கையில பெரம்போட அலைறான். நமக்கு தூக்கம் வந்தா
நம்மள அடிக்கிறதுக்கா இருக்கும். மணி 1 ஆகுது. பேயும் நாயும் கூட கொரட்டை விட்டு தூங்குற நேரம் இது. நாம என்னடானா முழிச்சிட்டு இருக்கோம். அக்கா, எல்லாம் ஒரு நல்லதுக்காக தானே. எதுடி நல்லது? ஒரு நைட் தூங்காம இருந்தா 1 பாட்டில் ரத்தம் உடம்புல இருந்து குறைஞ்சிடுமா? ஆ? அண்ணி, மாயா என்ன சொல்றான்னா, ஒரு வேளை தூங்கலனா செத்து போயிட மாட்டீங்கன்னு சொல்றா. ஒன்று பண்ணலாமா? தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாக் போயிட்டு வரலாமா? சூப்பர் ஐடியாண்ணே. நாசமா போச்சு. அதுக்கும் சேர்த்துதான் செக் வச்சிருக்கா அந்த சித்தம். விரதம் முடியற வரைக்கும் வீட்டு எல்லையே தாண்ட கூடாதாம். ஏய், என்னடி சொல்றா? அண்ணி, மாயா இப்ப என்ன சொல்றான்னா, சாமியை பத்தி தப்பா பேசினா கண்ணு குத்திருமா. அறிவு ஏற்கனவே கடுப்புல இருக்கும். சும்மா டப்பிங் கொடுத்துட்டு இருக்காத. எத்தனை நாள் என்ன தூங்க விடாம கொடுமைப்படுத்திருப்பீங்க. அனுபவிங்க. தூங்காம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்ப அனுபவிங்க. அக்கா, சித்தம் கண்ணு திறந்துருச்சு. நாம எல்லாரும் சாப்பிட போறோம். எனக்கு இப்பதான் கண்ணே கட்டுது. பசி மயக்கோண்டி. மாயா, இந்த கங்கை தீர்த்தத்தை பல்லுல படாம அப்படியே குடிச்சிருமா. ம். எங்க அம்மான்னு கூப்பிடு பாப்போம். கூப்பிடுமா. அம்மா, அம்மா, எனக்கு நல்லா பேச்சு வருது. எனக்கு நல்லா பேச்சு வருதுமா. எனக்கு நல்லா பேச்சு வருது. மாயா, எங்க டேடியை ஒரே ஒரு வாட்டி கூப்பிடு பாப்போம். டாடி, நீ பேசுறத கேட்கணும்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு ஆசையா இருந்தோம் தெரியுமா? பேசு மாயா. மாயா, 4 திட்டு கூட திட்டுடி. உன் குரலை கேட்காம என் காதே மந்தமாயிடுச்சுடி. எனக்கு பேச்சு வந்ததுக்கு காரணமே நீங்க தான்மா. நம்மெல்லாம் எதுக்கும் காரணம் இல்லம்மா. உனக்கு பரிபூர்ணமா பேச்சு வந்திருக்குன்னா அதுக்கு அம்பாள் தான் காரணம். செல்வி, செல்வி, வேண்டாம்.